வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மருத்துவமனையிலிருந்து வைகோ கூறிய வார்த்தை, அதிர்ச்சியில் தொண்டர்கள், வெளியான பரபரப்பு வீடியோ. அதாவது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை நடந்து உள்ள நிலையில் தான் நலமுடன் இருப்பதாகவும் தமிழகத்திற்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று உருக்கமாக பேசி அறுவை சிகிச்சைக்கு முன்பாக ஒரு வீடியோ ஒன்றையும் வெளியிட்டு இருந்தார். மதிமுக நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக கடந்த 25ஆம் தேதி சென்னையிலிருந்து நெல்லை நோக்கி சென்ற வைகோ அவர்கள் அங்கு நிர்வாகியின் வீட்டில் தங்கியிருந்தார். அப்போது வீட்டின் மாடிக்கு செல்வதற்காக படிக்கட்டில் ஏறிய போது அவரது கால் இடறி கீழே விழுந்திருக்காரு. இதில் அவருக்கு வலது தோளில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த நிர்வாகிகள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். இதனையடுத்து வைகோவின் வயது மற்றும் உடல்நிலை கருதி அவரை விமானம் மூலம் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. பின்னர் வைகோ சென்னை ஆயிரம்விளக்கு பகுதியில் இருக்கும் அப்போலோ மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ள நிலையில் லேசான எலும்பு முறிவு இருப்பதும் உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் அவருக்கு அறுவை சிகிச்சையையும் மருத்துவர்கள் செய்து முடித்து இருக்காங்க. இந்த நிலையில் தான் முழு உடல்நலத்துடன் இருப்பதாகவும் ஆரோக்கியத்துடன் மீண்டு வருவேன் என்று மருத்துவமனையில் இருந்தபடியே வீடியோ வெளியிட்டு இருக்காரு மதிமுகவின் பொதுச் செயலாளரான வைகோ. இது தற்போது மதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.